வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை கேடு. வேலைக்கு திரும்பாத ஆசிரியர்களுக்கு பதிலாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் என எச்சரிக்கை. திட்டமிட்டபடி போராட்டம் நாளையும் தொடரும் என ஜாக்டோ ஜியோ உறுதி. தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தை எதிர்த்து சட்டப்படி நடவடிக்கை என தகவல். கஜா புயலில் வீடுகளை இழந்தோருக்கு புதிய வீடுகள் கட்டித்தர 6000 கோடி ரூபாய் சிறப்பு ஒதுக்கீடு தேவை. புதை மின்தட பாதை அமைக்க 7000 கோடி ரூபாய் ஒதுக்க பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தல். நாட்டை சுரண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை என பிரதமர் மோடி எச்சரிக்கை. சுயநலத்துக்காக தமிழகத்தில் சில கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் கருப்பு கொடி காட்டி போராட்டம். வைகோ, திருமுருகன், காந்தி உள்பட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்டோர் கைது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப நாளை வரை காலக்கெடு விதித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அனுப்பியுள்ள கடிதத்தில் கடந்த 22ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்த போராட்டத்தால் கற்பித்தல் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து வகை ஆசிரியர்களும் உடனடியாக நாளை பணிக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பள்ளிக் கல்வித்துறை அவ்வாறு நாளை பணிக்கு சேரும் ஆசிரியர்கள் எவ்வித துறை நடவடிக்கையும் இன்றி அவர்கள் பணிபுரிந்து வந்த பள்ளியிலேயே பணி ஆற்றலாம் என்றும் தெரிவித்துள்ளது. நாளை பணியில் சேராத ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக கருதப்பட்டு தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்கள் 10,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை 28ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் சேரும் ஆசிரியர்கள் காலியாக உள்ள பணியிடங்களில் சேர வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் எனவும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடரும் என மதுரை மற்றும் திருச்சியில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தை எதிர்த்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தால் அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படாது என்று கூறிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் விளக்கம் தர வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் சம்பளத்தை உயர்த்திய போது நிதிச்சுமை ஏற்படும் என தோன்றவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர், திட்டமிட்டபடி ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அழைத்து பேசணும். இன்னைக்கு 31,000 போராட்டங்களை நடத்துவதற்கு தமிழகத்தினுடைய சர்க்கார் அனுமதித்திருக்கிறது என்றால், அப்ப இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 31,000 போராட்டங்கள்னா பல்வேறு பிரச்சனைகள் என்பது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். 31,000 போராட்டங்கள் அனுமதிக்கின்றால் போராட்டங்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் அப்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. விவசாய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்கு. அதை சரியாக நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தமிழக சர்க்கார் உடனடியாக தீர்க்கணும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். மதுரை அருகே உள்ள தோப்பூரில் 202 ஏக்கரில் கட்டப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா மண்டோலா நகரில் இன்று நடைபெற்றது. 1264 கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தலா 150 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றனர்.
விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்ட வருகை தந்துள்ள பிரதமர் மோடிக்கு வரவேற்பு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் இயற்றிய பிரதமர் மோடிக்கு ஓ பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்தார். அயராத உழைப்புக்கும் ஆற்றல் மிகு செயலுக்கும் தீமைக்கு அஞ்சாத நெஞ்ச உறுதிக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து சமுதாய நலம் காத்திடவும் மக்கள் நலம் மேம்படவும் ஓய்வின்றி உழைத்து வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து தமிழக மக்கள் சார்பாக வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதாக கூறினார். இறந்தவர்களின் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் எப்போதுமே மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். இறந்தவர்களின் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எப்பொழுதுமே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுரிதமாக திகழ்ந்து வருகிறது. சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்குகிறது. தொற்று மற்றும் தொற்றா நோய்களை தடுப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. பின்னர் அனைவருக்கும் வணக்கம் என தமிழில் தனது உரையை தொடங்கி பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மத்திய அரசின் இந்த மருத்துவ சேவையை வழங்க வேண்டும் என்பதே இலக்கு என்று கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 30% மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் தமிழகத்தில் 1.5 கோடி பேர் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். प्रधान मंत्री आरोग्य योजना provides financial protection up to ₹5 lakh per family per year to cover to over 10 crore needy families in case of hospitalization. To dedicate 12 post office passport seva kendras in Tamil Nadu. கஜா புயலால் வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். மதுரையில் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் பழனிசாமி அளித்த மனுவில் ஜெயலலிதா, அண்ணா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆரின் பெயரை சூட்ட வேண்டும் எனவும், ஓசூர், நெய்வேலி, ராமநாதபுரத்திற்கு உதான் திட்டத்தின் கீழ் விமான சேவை தொடங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அணை பாதுகாப்பு மசோதா முயற்சிகளை நிறுத்தி வைக்குமாறு முதலமைச்சர் பழனிசாமி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசுக்கு அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்காக கேரளாவுக்கு அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி, சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தவிர சேலத்திற்கு மாலை நேரத்தில் விமானங்களை இயக்க அனுமதி தர வேண்டும் எனவும், ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி பிரதமர் மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார். 14வது நிதிக்குழு தர வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் பழனிசாமி, கஜா புயலால் வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டித் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் வீடு கட்ட நிதி ஒதுக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வீதம் செலவிட 6000 கோடி ரூபாய் சிறப்பு ஒதுக்கீடு தேவை என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் பழனிசாமி, பூமிக்கடியில் மின்சார கேபிளை புதைக்க 7077 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டை சுரண்டுபவர்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு அச்சாரமாக தமிழக பாஜகவின் பணிகளை தொடங்கி வைக்கும் வகையில் மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் அக்கட்சியின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் மற்றும் மத்திய அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள், தென் மாவட்டங்களின் 10 மக்களவைத் தொகுதியின் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மதுரை தொன்மை வாய்ந்த நகரம் என்றும், இங்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் தெரிவித்தார்.
தொடர்ந்து உரையாற்றிய மோடி தமிழகத்தில் பல்வேறு மருத்துவ சிகிச்சை மையங்கள் இன்று தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். The ancient city of Madurai, for thousands of years, Madurai has been the seat of the Tamil Sangam. It is an important center of pilgrimage. The Meenakshi temple is a symbol of the richness of our heritage. And here in Madurai, I also pay homage to former Chief Minister J. Jayalalitha ji. It's the new All India Institute of Medical Science that will be ready soon. I congratulate you for the same. The Rajaji Medical College, Tanjavur, and the super speciality blocks of the Tirunelveli Medical College have also been inaugurated today. 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் சில தமிழக கட்சிகள் எதிர்மறையாக பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், தங்கள் சுயநலத்துக்காக தமிழகத்தில் சில கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் தெரிவித்தார். ஏழை மக்களுக்கான திட்டத்தை எதிர்ப்பது நன்மை பயக்காது என்றும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை டெல்லி முதல் சென்னை வரை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, நாட்டை சுரண்டுபவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும், அவர்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தாமரை மலர்வதை உச்சி சூரியனே ஒன்றும் செய்ய முடியாத போது உதயசூரியன் என்ன செய்துவிடும் என மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் துவக்க உரையாற்றி பேசிய அவர், இரும்பு தலைவனை மதத்தை வைத்து விமர்சனம் செய்வதாகவும், வெளிப்படை ஆட்சி செய்பவரை வெளிநாடு செல்வதாகவும் விமர்சிப்பதாகவும் சாடினார். பட்டியல் இன மக்களின் எழுச்சிக்கு பணியாற்றி வருபவரை பட்டியல் போட்டு விமர்சிப்பதாக குற்றம் சாட்டிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் நிச்சயம் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும், எந்த தியாகம் செய்தும் 2019 மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்குவோம் என்றும் சூளுரைத்தார். மேலும் மீண்டும் மோடி என்ற முழக்கத்துடன் தமிழிசை சவுந்தரராஜன் தனது உரையை முடித்துக் கொண்டார். இந்த இரும்பு மனிதரை விமர்சனம் செய்கிறார்கள். மனிதத்துவத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தலைவனை மதத்தை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள். இந்த லட்சக்கணக்கான தாமரைகள் மலர மலர சூரியனை எங்கே காணோம்? உங்களை பார்த்து பயந்து சூரியன் மறைந்து விட்டது. உச்சி சூரியனே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது உதய சூரியன் என்ன செய்துவிட முடியும்? நிச்சயமாக 2019 பிரதமராக்கியே தீர்வோம். அதற்கு எத்தகைய தியாகத்தையும் செய்ய இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. மதுரையில் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய வைகோ, திருமுருகன் காந்தி உள்பட 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை பேருந்து நிலையத்தில் மதிமுக, தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் பெரியார் சிந்தனை கொண்ட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகோ தலைமையில் மதிமுகவினர் நடத்திய போராட்டத்தில் கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. போராட்டத்தில் பேசிய வைகோ, முல்லைப் பெரியாறில் கேரள அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார். அணை கட்டினால் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்கள் வறண்டுவிடும் என்றும், மேகதாதுவில் அணை கட்டினால் வட தமிழ்நாடும் வறண்டுவிடும் என்றும் வைகோ கூறினார். போராட்டத்தை தடுக்கும் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்த வைகோ, போலீஸ் அதிகாரிகளை எடப்பாடி அரசு காப்பாற்றாது எனவும் எச்சரித்தார். தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை மத்திய பாஜக அரசு செய்து வருகிறது என்றும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை எங்களை வஞ்சித்து விட்டது கஜா புயல். ஆனால் ஒப்புக்காவது ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து கூட ஒரு எட்டி பார்க்காத ஒரு பிரதமர், 89 பேர் இறந்து போனார்கள், ஒரு அனுதாப செய்தி தெரிவிக்காத பிரதமர், தமிழக விவசாயிகள் 6 மாத காலம் டெல்லி பனியிலும் வெயிலிலும் கிடந்தபோது 5 நிமிடம் பேட்டி கொடுக்காத பிரதமர், மேகதாட்டு அணைக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்கு கர்நாடக அரசுக்கு அனுமதி கொடுத்து அந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எல்லா விதத்திலும்
உதவியாக இருக்கிற நரேந்திர மோடி அரசு இவ்வளவு நாசத்துக்கு மேல் நாசம் செய்துவிட்டு, தமிழகத்துக்கு கேடு செய்துவிட்டு, இலங்கையிலே நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போய் 3 வருஷம் ஜெயிலில் போடலான்னு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்க்காமல் இலங்கை சிங்கள அரசுக்கு உதவியாக இருந்துவிட்டு, இவ்வளவு கேடுகளும் செய்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோன்னு. இதேபோல மதுரையில் பல்வேறு பகுதிகளில் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் கருப்பு கொடி போராட்டங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோ, திருமுருகன் காந்தி உட்பட 700க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ட்வீட் செய்த கோ பேக் மோடி ஹேஷ்டேக் உலக அளவில் ட்விட்டரில் முதலிடத்தை பிடித்து ட்ரெண்ட் ஆனது. பிரதமர் மோடியின் தமிழக வருகை பாஜகவினருக்கு மட்டுமே உற்சாகத்தை அளித்துள்ளது என்பதும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அல்ல என்பதும் இந்த ட்விட்டர் ட்ரெண்ட் உணர்த்தியுள்ளதாக சமூக வலைதள வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு வருகை புரிந்த மோடிக்கு மதிமுக உள்ளிட்ட கட்சி மற்றும் அமைப்பினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். அதேவேளையில் மோடிக்கு சமூக வலைதளங்கள் மூலமும் கடும் எதிர்ப்பை தமிழர்கள் பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக கோ பேக் மோடி என்னும் ஹேஷ்டேக் உலகில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. ட்விட்டரில் வெளியான இந்த பதிவில் மோடி குறித்து பல்வேறு கேலி சித்திரங்களும் இடம்பெற்றிருந்தன. கஜா புயலின் போது மோடி தமிழகத்திற்கு வருகை தராமல் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்து இருப்பது அரசியல் ஆதாயத்துக்காகவே என அந்த ட்விட்டர்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மக்கள் நீதி மய்யம் ரவுடிகளை வைத்து அரசியல் செய்யவில்லை என அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கடலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அக்கட்சியின் சார்பில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றார். இதனையடுத்து தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற ஊர்கூடி தேர் இழுத்தால் நாளை நமதே என்ற நிகழ்ச்சியிலும் கமலஹாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதன் பின்னர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 14 பேருக்கு சான்றோர் விருதுகளை கமலஹாசன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அஹிம்சை என்பது வீரத்தின் உச்சக்கட்டம் என்றும் மக்கள் நீதி மய்யம் ரவுடிகளை வைத்து அரசியல் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யத்திற்கு மனசாட்சிதான் தலைவர், தங்களுக்குள் தலைவர் என்றும் யாரும் இல்லை என்றும் அவர் கூறினார். நம்ம டெமோக்ரசி ரிப்பப்ளிக், ஆனா இன்னமும் அரசியல்வாதிக்கு கிரீடமாக்குவோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் என்னை தோழா என்று அழைக்க வேண்டியவனெல்லாம் தலைவா என்று கூப்பிடுகிறான். வெல்லும் கூட்டம் என்று நான் கட்டியம் கூற வரவில்லை. இது வென்றாக வேண்டும் என்பதற்காக கூட்டிய கூட்டம். ஏன்னா எங்களுக்கு தலைவர் யார் என்று கேட்டால் மனசாட்சி தான். நான் உள்பட எனக்கு தலைவன் மனசாட்சி தான். காந்தி ஒரு உதாரணம் தான், அவர் தலைவர் அல்ல. வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதால் மின்னணு வாக்குப்பதிவு முறையை தாம் எதிர்ப்பதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் தலைநகரான அமராவதியில் தெலுங்கு தேச கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய போது மின்னணு வாக்குப்பதிவு முறையில் வாக்கு அளித்தமைக்கான ஒப்புதல் சீட்டு அனைவருக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அல்லது மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்துவதே சிறந்த முறை என்றும் அவர் கூறினார். வாக்குப்பதிவு எந்திரங்களின் மூலம் 100 விழுக்காடு மோசடி செய்ய முடியும் என தெரிவித்த சந்திரபாபு நாயுடு, வளர்ந்த நாடுகளில் கூட தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமை என்று தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தங்களின் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய ஒருவர் வாக்களிக்க தவறினால் வருத்தப்பட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டின் முதல் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியான மான் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் தேர்தல் ஆணையம் திறமையாக நடத்தி வருவதாக தெரிவித்தார். வாக்களிக்கும் வயதை எட்டிய இளைஞர்கள் வரும் தேர்தலில் தங்களின் ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி, வாக்களிக்கும் உரிமை, முக்கியத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மக்களுக்கு வாக்களிக்கும் கடமை குறித்தும் வாக்காளராக பதிவு செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார்.
இந்தியாவில் ஜனநாயக முறையில் நடக்கும் தேர்தலை கண்டு உலக நாடுகள் வியப்படைந்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி தேர்தலை வெற்றிகரமாகவும் நேர்மையாகவும் நடத்தும் தேர்தல் ஆணையத்தின் திறமையை நினைத்து ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் இந்திய முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். காஷ்மீர் எல்லையில் அவ்வப்போது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ரஜோரி செக்டாரில் அமைந்துள்ள இந்திய முகாம் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று அத்துமீறி துப்பாக்கியால் சுட்டும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் சிறிய ரக மோட்டார் ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. இந்த மோதலில் இரு தரப்பிலும் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்கும் அடுத்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திருப்பூரில் நடைபெறும் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடிக்கு எதிராக மதுரையில் போராட்டம் நடைபெற்றது. இதனால் காங்கிரஸ் கூறுவது போல ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்படவில்லை என்று கூறினார். Honorable Prime Minister Shri Narendra Modi is going to address another massive meeting in Tamil Nadu, in Tirupur on February 10th. Vaiko is freely protesting against BJP and freely shifting alliances. So democracy is thriving. So he should tell Rahul Gandhi that what Rahul Gandhi and Congress undertaking misinformation campaign that democracy is in danger is now demonstrated in Tamil Nadu. Nothing is in danger. 22 வருடமாக பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களின் கோரிக்கையை கேட்டறிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களின் காத்திருப்பு போராட்டத்திற்கு வருகை தந்த தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களது போராட்டத்தில் கலந்து கொண்டோம் என்றும் அவர்களது நிலைமையை காணும் போது மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது என தெரிவித்தார். அரசு அவர்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இது வரைக்கும் 22 வருஷமா அவங்க வேலை செய்யறாங்களாம். 22 வருஷமா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து கிடையாது, ஒரு ஐடி கார்டு கிடையாது, பர்மனெண்ட்டும் பண்ணல. ஸோ அவங்களுக்கு கோரிக்கைகளை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தமிழகத்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம்.